வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 எக்கனாமிக்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த 21 மார்க் புக் பேக் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் கொஷின் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 7 to 14 இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ரியல் அண்டு மணி வேஜஸ், mention the type of distribution, define excess capacity, அதே மாதிரி what is mean by zinc cost, state the production of function, classify the factors of production, mention the classifications of wants, அதே மாதிரி distincts பொறுத்த வரைக்கும் goods from the service இது நல்லா படிச்சுக்கோங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 to 3 21 14 question compulsory. What are the motivates of demanded for money, difference between கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், ப்ரொவைட் த அன் எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு போங்க. இதிலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இதில் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி, கம்பேர் த பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 5 மார்க் பார்க்கலாம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ரைட் த ப்ரீஃப் நோட் ஆன் காந்தியன் எக்கனாமிக் ஐடியா, ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மினரல் ரிசோர்ஸ் இன் இந்தியா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து கீழே எக்ஸ்பிளைன் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், பிரிங் அவுட் த ஃபியூச்சர்ஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன், டிஸ்கஸ் த ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் இன் சூட்டபிள் டயக்ராம். அதே மாதிரி பிரிங் அவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் ஏஆர் எம்ஆர் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு கீழே எலிஸ்டேட் த லாவ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஸ்கேல் அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி, அதே மாதிரி வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் ஃபார் கேட்டிருக்காங்க. Explain the various steps, detectives for method, elaborate the nature and the scope of economics. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 எக்கனாமிக்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.